சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு 2026 முடிவே இல்லாத விஷயங்களுக்கு கூட நல்லதொரு விடிவு கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை. ராசிநாதன் சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அரச யோகத்தோடு இருக்கிறதுனால என்னதான் அஷ்டம சனி இருந்தால் கூட அதற்கு மேலே அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வருஷத்தில் ஆங்காங்கே சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. இந்த உலகத்தில் ஒதுங்கி ஒதுங்கி பதுங்கி பதுங்கி வாழ்ந்த காலமெல்லாம் போய் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி மிகப்பெரிய ஏற்றங்களை, அதாவது ஏமாற்றமே இல்லாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். சிம்ம ராசி பொறுத்தளவு பார்த்திங்களா, சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே அவங்க மனசு அது ஓகே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டே இருப்பாங்க. சிம்மராசியுடைய கேரக்டர் பொறுத்தளவு. அப்போது சிம்மம் அப்படிங்கிறது சூரியன் ஆட்சி பெறக்கூடியது. ஆனால் ராசியாதிபதியே 5ஆம் இடத்தில் இருக்காருங்க. அறிவு தெளிவாகும். வீட்டில் பார்த்திங்கன்னா முதல் சரியாக போகலையே, 2வது ஏர் ஒழுங்காக போகுமா அப்படின்னு சந்தேகப்பட்டு இருந்தவங்களுக்கு முதல் ஏரும் கரெக்டாக போயிட்டுருக்குது, 2வது ஏரும் கரெக்டாக போயிட்டுருக்கும். இப்போ உங்களுக்கு 2026ன்றது எல்லாமே சரியாக நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக அமையும். சிம்மராசிக்காரன் அஷ்டமத்தில் சனி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்குது. என்ன தான் சனி பிரச்சனையில் கொடுத்தா கூட குரு அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ராகு 7ல் இருக்குது. குருவோட பார்வை ராகு மேலே விழுவதால் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்க போகுது. இவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சனி 8ல் இருக்கிறதால கொஞ்சம் ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டாலே இந்த வருஷம் முழுவதுமே சிம்மராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க புகழ்ச்சிக்கு அடிமையானவங்க. யாராவது 4 நிமிஷம் 4 நாள் அவங்கள பற்றி ஏதாவது பெருமையாக பேசினா உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி புகழ்ச்சிக்கு இந்த வருடத்தில் அடிமையாகக்கூடாது. ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்குது. ராசிக்குள்ளார கேது உட்காந்து போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காரு. அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த வருஷத்தில் அடுத்தவங்கள நம்பவே கூடாது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தேகப்படுறத முதல்ல விட்டுடணும். அதே மாதிரி ஜாபில் ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிம்மராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க, இது வரைக்குமே ஏதாவது ஒரு குழப்பங்களில் இருந்தவங்க, இது நடக்குமா அது நடக்குமான்னு இருந்தவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் எதுவுமே நடக்காது, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு மாற்றங்கள் இந்த வருஷமே தெரிஞ்சிடும். முக்கியமாக ஹெல்த்து நல்லாயிருக்கும். பெரிய அளவில் ஹெல்த் நல்லாயிருக்கும். மனசுக்குள்ளே ஒரு 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு இருக்கின்ற பயங்கள் விலகக்கூடிய தன்மைகள் இந்த வருடம் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். இதில் கூடுதலான நன்மைகளை அவங்க அதிகப்படுத்திக்கிறதுக்கு நரசிம்மரை வழிபடும் போது இப்போது நான் சொன்னதை விட ஒரு இரட்டிப்பு லாபங்கள், நன்மைகள், வெற்றிகள் இருக்கக்கூடிய அருமையான வருஷமாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்திற்கு 2026.